முஸ்லிம்களாகிய நாங்கள் இறை மறுப்பாளர்களினுடைய பூமியினுடைய வாயிலை போய் நாங்கள் தட்டுவோம். அவர்களுக்கு நாங்கள் 3 நிபந்தனைகளை வைப்போம். இதுதான் ரோமில் இப்படித்தான் இஸ்லாம் நுழைந்தது. இப்படித்தான் சொல்வதில் எந்த வெட்கமும் இல்லை. மனித நேயம் என்றெல்லாம், மனித நேயம், பாசம், நேசம், மனித உரிமைகள், பெண் உரிமைகள், இதுவெல்லாம் எங்கள் ரப்பு எங்களுக்கு எது சொல்லி கொடுத்தானோ அதுதான் எங்களுக்கு மனித உரிமைகள். எங்கள் ரப்பு எதை மனிதநேயம் என்று சொன்னானோ அதுதான் மனித உரிமைகள். எங்கள் ரப்பு எப்படி மனிதர்களோடு இணைந்து வாழச் சொன்னானோ அதுதான் மனிதர்களினுடைய இணைந்து வாழக்கூடிய முறை. இறை மறுப்பாளர்கள் இவர்கள் திருப்தி அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி எங்களினுடைய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை மறைப்பது, நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இந்த இஸ்லாத்திற்கு செய்யக்கூடிய அதிமுக்கியமான ஒரு துரோகமாக அமைந்துவிடும். 3 நிபந்தனைகளை நாங்கள் வைப்போம். ஒரு நாட்டிற்கு நாங்கள் சென்றால், இங்கு முஸ்லிம்கள், உமர் ரலியல்லாஹு மதீனாவில் இருந்தார். உமர் ரலியல்லாஹு தான் மதீனாவில் இருந்து ரோமை நோக்கி முஸ்லிம்களினுடைய படை கிளம்பியது. ரோமர்கள் எங்கள் மதீனாவை நோக்கி வரவில்லை. பாரசீகர்கள் எங்கள் மதீனாவை நோக்கி வரவில்லை. ஹிந்து மன்னர்கள் எங்கள் மதீனாவை நோக்கி வரவில்லை. நாங்கள் தான் அவர்களினுடைய வாயிலை நோக்கி சென்றோம். அதற்கு 3 விதமான நிபந்தனை அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், அன்னல் அருள் யரிசுஹா இபாதியஸ் ஸாலிஹூன். இந்த பூமியினுடைய வாரிசுகள் யார் என்று சொன்னால், அல்லாஹ்வை நம்பக்கூடிய உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள் மட்டும்தான் இந்த பூமி பரப்பினுடைய வாரிசுகள். இந்த பூமியை யார் ஆள வேண்டும்? அல்லாஹ்வை நம்பிய இறை நம்பிக்கையாளர்கள் மட்டும் ஆள வேண்டும். இந்த பூமியில் அல்லாஹ்வுடைய சட்டம் மட்டுமே கலிமத்துல்லாஹி ஹியல் உல்யா, உயரக்கூடிய வார்த்தை அல்லாஹ்வின் வார்த்தையாக மட்டுமே இருக்க வேண்டும். ஒரு இறை மறுப்பாளர்களினுடைய பூமிக்கு முஸ்லிம்கள் செல்வார்கள், நபித்தோழர்கள் செல்வார்கள். 3 நிபந்தனைகளை அவர்களுக்கு வைப்பார்கள். முதல் நிபந்தனை, நாங்கள் தூய்மையான மார்க்கத்தில் இருக்கிறோம், சத்திய கொள்கையில் இருக்கிறோம், அந்த கொள்கையை நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம், அந்த கொள்கைக்கு நீங்கள் பதில் கொடுத்து விடுங்கள். இரண்டாவது நிபந்தனை அவர்களுக்கு விதிக்கப்படும், உங்களுக்கு நாங்கள் ஒரு குறிப்பிட்ட நாளை வைத்திருக்கிறோம், இந்த நாளுக்குள்ளாக நீங்கள் ஒரு சூறாவை அமைத்து நீங்கள் ஆலோசனை செய்து நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் முஸ்லிம்களாகிய நாங்கள் தான் இந்த உலகத்திற்கு சொந்தமானவர்கள். அல்லாமா இக்பால் கூறினார், சீனாவும் எங்களுடையதே, இந்தியாவும் எங்களுடையதே, ஏன் உலகத்தினுடைய எல்லா நிலப்பரப்புகளும் முசல்மானுக்கு சொந்தமானதே. சீனாவும் எங்களுடையதே, இந்தியாவும் எங்களுடையதே, ஏன் உலகத்தினுடைய எல்லா நிலப்பரப்புகளும் முசல்மானுக்கு சொந்தமானதே. சீனாவும் எங்களுடையதே, இந்தியாவும் எங்களுடையதே, ஏன் உலகத்தினுடைய எல்லா நிலப்பரப்புகளும் முசல்மானுக்கு சொந்தமானதே. காரணம், நாங்கள் அல்லாஹ்வினுடைய அடிமைகள் என்று அல்லாமா இக்பால் கூறினார். அதுபோல முஸ்லிம்கள் சொல்வார்கள், நீங்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இந்த முஸ்லிம்களாகிய நாங்கள் இந்த பூமி பந்தில் இஸ்லாம் நிலைநாட்டப்பட வேண்டும். இரண்டாவது, நீங்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் முஸ்லிம்களாகிய நாங்கள் உங்கள் நாட்டுக்குள் வருவோம், நாங்கள் உங்கள் நிலங்களை ஆட்சி செய்வோம், நீங்கள் எங்களுக்கு ஜிஸியா கட்ட வேண்டும், உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுப்போம். இந்த 2 விஷயத்திற்கும் அவர்கள் கட்டுப்படாவிட்டால் மூன்றாவதாக சொல்வார்கள், எங்களினுடைய வாள்கள் மட்டுமே இதற்கு பிறகு பேசும், எங்களினுடைய வாள்கள் மட்டுமே இதற்கு பிறகு பேசும், எங்களினுடைய வாள்கள் மட்டுமே இதற்கு பிறகு பேசும். இதற்கு பிறகு இந்த பூமியில் உங்களோடு பேசுவதற்கு நாங்கள் தகுதியற்றவர்கள், எங்களோடு உரையாடுவதற்கு நீங்கள் தகுதியற்றவர்கள். இந்த யுத்தத்தின் பின்னணி என்ன? இஸ்ரேல் தேசத்துக்கும் இப்ப ஹமாஸ் நடைபெறுகிறதான அந்த யுத்தம், நிலமெல்லாம் ரத்தமாய் காணப்படுகிறது, யுத்தம் ஓயாமல் நடைபெற்று வருகிறது. பின்னணி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சொன்னா, 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக இஸ்லாம் என்கிற மதம் அரேபியாவிலே தோற்றுவிக்கப்பட்டது. இறை தூதர் என்று தன்னை அழைத்துக் கொண்டதான முகமது என்பவரால் உருவாக்கப்பட்ட ஒரு மார்க்கம். நம்ம ஏற்கனவே பழைய காணொலியில மிக தெளிவாக பல ஆதாரங்களோடு கூட நம்ம சொல்லியிருக்கிறோம். அது நிலத்திற்கான யுத்தம் அல்ல, மதத்திற்கான யுத்தம், இனத்திற்காக யுத்தம் நடைபெற்று வருகிறது என்பதை மிக தெளிவாக ஆதாரத்தோடு நம்முடைய முந்தைய காணொலிகளெல்லாம் நம்ம சொல்லியிருக்கிறோம். 1400 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த முகமது தன்னை இறை தூதர் என்று ஏற்றுக்கொள்ளாத 2 சமுதாயம், யூத சமுதாயமும் கிறிஸ்தவ சமுதாயமும் தன்னை இறை தூதர் என்று அங்கீகரிக்காத நிலையிலே மரண தருவாயில் கூட யூதர்களையும் கிறிஸ்துவர்களையும் நீங்க அரேபியாவில் வாழ விட்டுறாதீங்க, அவங்களை அந்த தேசத்தை விட்டு வெளியேற்றுங்கள் என்ற
ஒரு பெரிய கட்டளை கொடுத்தார். நமக்கு போன தடவை சொன்னோம், மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறோம். ஆமா, ஏன் சொன்னா இந்த எஜெண்டாவை தான் இஸ்லாமிய மக்களுக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த கட்டளைகளின் அடிப்படையிலே தான் இந்த யுத்தத்திற்கான பின்னணியும் இருக்கிறது. இந்த அடிப்படையில தான் அங்கே தொடர்ச்சியாக நீண்ட காலமாக யுத்தம் நடைபெறுவதற்கு ஒரு அஸ்திபாரமாக மாறிவிட்டது. இஸ்லாமிய மக்களுக்கு கொடுக்கப்பட்டதான அந்த எஜெண்டாவை எப்படி நடைமுறைப்படுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கவனிச்சு பார்த்தோம்னு சொன்னா, ஏறத்தாழ முகமதுவின் காலத்து வரைக்கும் கிறிஸ்தவ நாடுகளாய் காணப்பட்டதான எகிப்து, ஜோர்டான், சிரியா போன்ற இந்த நாடுகள் எல்லாமே ஒரு காலத்துல கிறிஸ்தவ நாடுகளா இருந்துச்சு. அப்புறம் இந்த எஜெண்டாவை கொண்டு வந்த பிறகு அவருடைய வழித்தோன்றல்கள் ஆட்சியாளர்கள் இருக்கிறதான அவருடைய அபுபக்கர், உமர், உஸ்மான், அலி தொடர்ச்சியாய் வந்ததான அந்த ஆட்சியாளர்கள் இந்த எஜெண்டாவை நடைமுறைப்படுத்துவதற்கு அவர்கள் என்னவெல்லாம் வேலை செய்தார்கள் என்பது வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த யூத கிறிஸ்தவ மக்களை வெளியேற்றுவதற்கு, இந்த மார்க்கத்தை அழிப்பதற்கான பெரும்பான்மையான வேலைகளை தான் செய்தார்கள். வாழ்முனையிலே இந்த இஸ்லாம் மார்க்கம் முழுவதும் பரப்பப்பட்டது. ஆகவே அங்க பல நாடுகள், கிறிஸ்தவ நாடுகள் எல்லாம் முஸ்லீம் நாடுகளாக மாற்றப்பட்ட செய்தி எல்லாம் வரலாற்றிலே அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 90% மேலான பல நாடுகள் அரேபிய தீபகற்பத்தை விட்டு யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் யூத மார்க்கத்தையும் கிறிஸ்தவ மார்க்கத்தை செஞ்சாங்க, ஒழிக்க ஆரம்பித்தார்கள். அதிலே மிகப்பெரிய வெற்றியை பெற்றார்கள். பாக்கி 2 நாடுகள் தான் இருந்தது. அதில் குறிப்பாக லெபனானும் யூத தேசமான இஸ்ரேல் தேசமும் தான் 2 நாடு. ஆகவே முதலாவது அவர்கள் லெபனான் மீது கைகளை வைத்தார்கள். 1970 வரை கிறிஸ்தவ நாடாக இருந்ததான பெரும்பான்மை மக்களாக இருந்த அந்த நாட்டின் மீது அந்த பழமைவாதிகள் இந்த எஜெண்டாவை நுழைத்தார்கள். என்ன நடந்ததுன்னு ஒரு சின்ன கதை சொல்றேன். லெபனான் 68 லேக் பாப்புலேஷன் கொண்ட ஒரு சிறிய நாடு. 1956 வரைக்கும் லெபனான் ஒரு கிறிஸ்டியன் மெஜாரிட்டி கண்ட்ரி, மேரனைட் கிறிஸ்டியன்ஸ். ஒட்டோமன் எம்பையர் 16th சென்ச்சுரியில இருந்து 400 இயர்ஸ்க்கு மேல லெபனானை ரூல் பண்ணியும் முஸ்லிம் மெஜாரிட்டியா ஆகல. இஸ்ரேலும் லெபனானும் மட்டும் தான் மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற ஒரே நான் முஸ்லிம் கண்ட்ரிஸ். ஏறத்தாழ 70 இயர்ஸா போர்க்களமாவே விளங்கிட்டு இருக்கு இந்த பர்டிகுலர் ஜோன். பாலஸ்டைன் வர்சஸ் இஸ்ரேல் 1948ல இருந்து கண்டினியூஸ் வார்ஸ் இன்னைக்கு வரைக்கும். ஆனா மக்கள் கவனிக்காத ஒரு விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு வாட்டியும் போர் நடக்கிறப்ப அகதிகள் உருவாகுறாங்க. 1948ல நடந்த பாலஸ்டைன் போர்ல 7 lakhsக்கும் மேற்பட்ட அகதிகள். மத்த எந்த நாடுகளும் இவங்களுக்கு இடம் தராதனால இவங்க எல்லாரும் லெபனானுக்கு ஒதுங்கினாங்க. இஸ்லாமிக் நாடுகளான ஜார்டன், ஈரான் முஸ்லிம் அகதிகளை மறுத்தாங்க. ஏன்? அவங்களுக்கு லெபனானை கைப்பற்றணும். லெபனான் மனிதாபிமானத்தோட முஸ்லிம்ஸ்க்கு இடம் கொடுத்தாங்க. ஆனா இந்த முஸ்லிம்ஸ் அங்க செட்டில் ஆகி அவங்க வேலையை செய்ய தொடங்கினாங்க. 15 இயர்ஸ் அவங்க செஞ்ச வேலையோட வெளிப்பாட பாருங்க. பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், மக்கள் தொகை ஏற்றம், டெமோக்ராட்டிக் நாடோட முக்கியமான பதவிகளை கைப்பற்றுதல், PLO போன்ற டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸோட ஃபண்டிங், தன்னை ஏழையா மைனாரிட்டியா காமிச்சுக்கிட்டு விக்டிம் கார்டை பிளே பண்ணி கிறிஸ்டியன்ஸ் டாமினேட் பண்றாங்கன்னு சொல்லி கிறிஸ்டியன்ஸ் அக்ரெசிவ் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் கிளாஸா ப்ரொஜெக்ட் பண்ணது ஒரு டிவிஎஸ் குரூப். முஸ்லிம் அகதிகளுக்கு கம்பேஷன் காட்டினால இப்படி ஒண்ணு நடக்க போகுதுன்னு பாவம் அவங்களுக்கு தெரியல. 1975ல லெபனான்ல முஸ்லிம் பாப்புலேஷன் 44%. 1990 வரைக்கும் சிவில் வாரை உண்டு பண்ணி கூடிய சீக்கிரம் முஸ்லிம் பாப்புலேஷன் 54%க்கு வந்துச்சு. கிறிஸ்டியன்ஸ் ஆன் தி அதர் ஹேண்ட் மைனாரிட்டி ஆயிட்டாங்க. எப்படி இது முடிஞ்சது? மாஸ் ஜெனசைட் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ். 1991ல லெபனான்ல டோட்டல் டெமோக்ரஸி கொலாப்ஸ் கம்ப்ளீட்லி. PLO, ஹெஸ்புல்லா, ஹமாஸ் போன்ற டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ் நாட்டோட மொத்த பவரையும் உறிஞ்சிட்டாங்க. 15 இயர்ஸ் அப்படின்ற சின்ன ஸ்பேன்குள்ள மொத்த லெபனான் நாடும் டெரரிஸ்ட் இருக்கிற சுடுகாடா மாறிடுச்சு. இதெல்லாம் நடக்கிற டைம்ல லோக்கல் கிறிஸ்டியன்ஸ் கொஞ்சம் அலர்ட்டா இருந்து அவங்களை காப்பாத்தி இருந்தா இது எதுவுமே நடந்திருக்காது. மொத்த லெபனானும் இப்ப முஸ்லிம்ஸ் கைக்கு போயிடுச்சு. பல்வேறு நெருக்கடிகளை கொடுத்து அந்த மக்களை மதம் மாற்றினார்கள். கிறிஸ்தவம் சிறுபான்மையை மாறியது. எஜெண்டா மிக கச்சிதமாக லெபனானில் நிறைவேற்றப்பட்டது. இப்பொழுது அங்கு யூதர்களும் கிறிஸ்தவர்களும் வெளியேற்றப்பட்டதான வரலாற்றிலே உண்மைகளை நீங்கள் பார்த்தறிய முடியும். அங்கு வாழ்கிற மக்களும் வலுக்கட்டாயமாக லெபனான் மக்கள் முஸ்லிம்களாக மாற்றப்பட்டார்கள். இதுதான் வரலாற்றிலே, சமீபத்தில் உள்ள வரலாற்றிலே கூட நீங்கள் பார்த்தறிய முடியும். நீங்க அதை தொடர்ந்து பாக்கி இருக்கிற நாடு நமக்கு தெரியும். ஒரே நாடு, அரேபிய தீபகற்பத்தில் யூதர்கள் இருக்கிற ஒரே நாடு இஸ்ரேல் தேசம். ஆகவே இந்த இஸ்ரேல் தேசத்தின் மீது எப்படி யூதர்களை இந்த தேசத்தை விட்டு வெளியேற்றுவது என்கிறதான இந்த அடிப்படை எஜெண்டாவை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் கையிலே எடுத்த துருப்பு சீட்டு தான் பாலஸ்தீன மக்கள். இந்த காணொலியை பார்க்கிற சகோதரர்கள் தெளிவாய் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த எஜெண்டாவை யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் வெளியேற்றுவே தீருங்கள் என்று சொன்னதான அந்த முகமதின் கட்டளையை இந்த முஸ்லிம் சமுதாயம் நேரடியாக நடைமுறைப்படுத்த இயலாது. சண்டையிட அவர்கள் செய்ய முடியாது. யூதர்களை வெளியேற்ற நேரடியாக செய்ய முடியாது. என்றால் யூதர்கள் வலிமையாய் மாறிவிட்டார்கள். இஸ்ரேல் தேசம் என்ன செஞ்சுட்டு அது ஒரு மிகப்பெரிய தேசமாய் மாறிவிட்டது. அவர்கள் நேரடியாய் தாக்குவார் என்று சொன்னால் மற்ற நாடுகள் எதிர்க்கவும் செய்யும் என்ற அடிப்படையிலே அவர்கள் தந்திரமாய் எடுத்ததான ஒரு திட்டம் தான் பாலஸ்தீனர்களை வைத்து யூதர்களை வெளியேற்றக்கூடிய ஒரு திட்டம்.
இந்த திட்டத்தின் அடிப்படையிலே பாலஸ்தீனர்களுக்கு என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, உலக முஸ்லிம் நாடுகள் அவர்களுக்கு ஆயுதங்களை கொடுக்க ஆரம்பித்தார்கள். நேரடியாக சண்டை செய்யாதபடிக்கு ஒளிந்திருந்து பாலஸ்தீன மக்களை கொண்டு அவர்கள் என்ன செய்யணும், யூதர்களை வெளியேற்ற வேண்டும் என்று திட்டம் போட்டார்கள். இந்த இடத்திலே நாம் மிக முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி, பாலஸ்தீன மக்கள் பலிகடாக்கப்பட்டிருக்கிறார்கள். பாலஸ்தீன மக்கள் அங்கே துருப்புச் சீட்டாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் வரலாற்று ரீதியான உண்மை. நான் ஏற்கனவே சொன்னது போல 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் இந்த நிலத்திலே அதிகமான யுத்தங்கள் நடைபெற்றிருக்கிறது என்பது சரித்திரத்தை விளங்கிக் கொள்கிறோம். அப்படின்னு சொன்னா அதுக்கு முன்னாடி சண்டே நடக்கலையான்னு கேட்டா நடந்தது. அங்கேயும் இங்கேயும் 1-2 நடந்து கொண்டிருந்தது. எப்பொழுது முகமது இந்த கட்டளையிட்டாரோ அதன் பிறகுதான் அங்கு யுத்தத்தின் தீவிரம் அதிகமானது என்பதுதான் வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.